வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். கார்த்திக் அந்த போட்டோ எடுத்த விஷயத்த சந்திரகலா கிட்ட ஜாடமாடையா சொல்றாங்க. இதை கேட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. சந்திரகலா இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட ரிவ்யூஸ் வித் கேட்டியா சேனலுக்கு ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கங்க, லைக்கையும் தட்டி விட்டுக்குங்க. சந்திரகலா பேசிட்டு இருக்காங்க. இங்க இவ்வளோ நாளா இருக்கு, இந்த டிரைவரோட பேர் என்னன்னு நமக்கு முதல்ல தெரியுங்களா? அவனோட பேரு முதல்ல சொல்லியிருக்கானா? எதுவுமே சொன்னதில்ல. அன்னைக்கு மண்டபத்துல அக்கா கேட்டப்ப கூட எதுவுமே சொல்லலைங்க. கல்லூரி மங்க மாதிரி நின்னுட்டே இருந்தானே தவிர ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னானோ? எனக்கு அவன் மேல சந்தேகமா இருக்கு. நம்ம அவனை கண்டு பயப்படக்கூடாது, அவன் தான் நம்மளை கண்டு பயப்படணுங்க. அது மாதிரி தாங்க செய்யணும். அவனை ஃபர்ஸ்ட் யாரு, அவன் எதுக்காக இங்க வந்திருக்கான், என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில ஃபுல்லா நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் அவனை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க சந்திரகலா. சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். முதல்ல அவன் யாரு, எந்த ஊரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான், இதுக்கு முதல்ல எல்லா டீட்டெயில்ஸும் முதல்ல எடுக்கணும். ஆமாங்க, அவனை கண்டுபிடிச்சு அவனை முதல்ல ஓட வைக்கணும். இல்ல சந்திரா, அவனை கண்டுபிடிச்சு உங்க அக்கா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அவன் யாரு என்ன ஏதுன்னு காமிச்சு உன் அக்கா நல்லா திட்டி அவனை அனுப்பிச்சு விடணும். இந்த ஊரை விட்டு உங்க அக்கா அனுப்பிச்சு விடணும். அது மாதிரி பிளான பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே கார்த்திக் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரி சந்திரா, நீ கிளம்பு, லேட் ஆயிடுச்சு, பார்த்து போ சரியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நான் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வீட்டுல எல்லாம் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் கிளம்பிடுறாங்க. அடுத்தது ரோகிணியை காமிக்கிறாங்க. ரோகிணி பெட்ல படுத்திருக்காங்க. கீழே தரையில பாய விரிச்சு படுத்திருக்காரு மயில் வாகனம். மயிலுக்கு தண்ணி தாம அடிக்குது. அப்படியே கண்ணை மூடிட்டே பாட்டில் எடுத்து அப்படியே மூடியதோன்னு தண்ணியை குடிக்கிறாரு. தண்ணி வர மாட்டேங்குது. முடிச்சு பாக்குறாரு, தண்ணியை காணோம். ச்சே, தண்ணி வேற எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரே சோகமா போய் தண்ணி எடுக்க போறாரு. இதுல ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு சோக மியூசிக் போடுவாங்க பாருங்க, ஒரு கெத்தா இருந்தது. அவரு போய் தண்ணியை குடிச்சிட்டு, நமக்கு யாரு வேலை செய்ய போறா, நம்மளே நம்ம பாட்டிலுக்கு தண்ணியை ஊத்திக்கலாம் அப்படின்னு தண்ணியை ஊத்திட்டு வரும்போது யாரோ டோரை ஓபன் பண்ற மாதிரி இருந்தது. யாரா அது டோரை ஓபன் பண்றது, அதுவும் இந்த அர்த்த ராத்திரில அப்படின்னு பாக்குறாரு. ஆக்சுவலா சந்திரகலா வருவாங்க, மயிலு பாத்துருவாங்கன்னு பார்த்தா சந்திரகலாவெல்லாம் அங்க கார்த்திக் தான் வர்றாரு. ஏப்பா சிலம்பம், இந்நேரத்துல எங்க போயிட்டு வர்ற? மயிலு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், மாடிக்கு வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. சந்திரகலா சிவனாடி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத போட்டோ எடுத்தால கார்த்திக், அந்த போட்டோவை மயிலு கிட்ட காமிக்கிறாங்க. மயிலு தூக்க கலக்கத்துல இருக்கிறனால நமக்கு தப்பா தெரியுதோன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு உத்து பாக்குறாரு. நிஜமானே சிவனாண்டியும் சந்திரகலாம் தான். எப்பா என்னப்பா இது, இவங்க ரெண்டு பேரும் எதிரும் புதிரும் இருந்தவங்க கடைசியில பார்த்தா ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்ப வெளியேதான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்பா, பயங்கரமான ஆளுகளாக இருக்காங்களேப்பா. இது மட்டும் இல்லாம அத்தைக்கு கொள்ளி பறிக்கிற வேலையை சின்ன மாமியார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கூட அத்தை தெரியாம கண்மூடித்தனமா அந்த சின்ன மாமியார நம்பிட்டு இருக்காங்க. இப்பவே நம்ம அத்தை கிட்ட போறோம், அவங்கள எழுப்புறோம், இந்த போட்டோவை காமிக்கிறோம், விஷயத்த பூரா சொல்றவா பாப்பாலாம். இல்ல மயிலு, வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். ஏன் சிலமோ இப்படி சொல்ற? மயிலு, இப்போ நம்ம சொன்னோம்னு வச்சுக்கேன், அந்த மூணாவது நபர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. என்னப்பா சொல்ற? சின்னத்துக்கு இந்த மூணாவது நபருக்கும் தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா தொடர்பு இருக்கும் தான் நினைக்கிற மயிலு. அதனால இப்ப சொல்ல வேண்டாம், இதை உடனே நம்ம கண்டுபிடிக்கணும். கையும் களவுமா இவங்க எல்லாத்தையும் நம்ம பிடிக்கணும். அதே மாதிரி ரேவதியோட கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள அதை செய்யணும், இல்லாட்டி இவங்க கல்யாணத்தவே நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த கார்த்திக் சொல்றாரு. அதை கேட்டுட்டு, நீ சொல்றதும் கரெக்ட் தான் சிலம்பம், நீ என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லு, நான் செய்யற சிலம்பம். அப்புறமேல நம்ம ரெண்டு பேத்துக்கு தெரிஞ்ச விஷயம் வீட்டுல யாருக்குமே தெரிய வேண்டாம். சந்திரகலா மேடம் முன்னாடியும் இந்த விஷயம்லாம் தெரியாத மாதிரியே நம்ம நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீ சொல்றது கரெக்ட் தான் சிலம்பம், சரி நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு மயில் வாகனம். அதுக்கப்புறம் ரூமுக்கு வர்றாரு மயில் வாகனம். அவங்க வைஃப் ரோஹிணி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ரோஹிணியவே பாக்குறாங்க. இந்த கட்டில்ல படுத்து எத்தனை நாளாச்சு, ஒரு ட்ரை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா தலகாணி போட்டு கட்டில்ல மெதுவா வந்து படுத்து கபி கபின்னு பாட்டு பாடிட்டு ஃபர்ஸ்ட் காலத்துக்கு போடுறாங்க ரோகிணி மேல. ரோகிணி தூங்கிட்டு இருக்காங்க அசந்து போய். அதுக்கப்புறம் கையை தூக்கி போடுறாரு, கரெக்டா முழிச்சிடுறாங்க. ஒரு தள்ளுறாங்க, தொப்புன்னு போய் உருண்டு போய் விழுந்துடுறாரு கீழே. ரோகிணி, என்னடி இப்படி புடிச்சு தள்ளி விட்டுற? இப்போ நெஞ்சில அடிபட்டது, இல்லைன்னா படாத இடத்துல பட்டிருந்தா உனக்கு தானே லாஸ். இங்க பாருங்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப கீழே படுக்க வச்சிருக்க உங்களை வெளியே படுக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. மாமா அப்படின்னு கூப்பிட போறாரு, அமைதியா இருந்துக்கிறாரு.
ரோகிணி, நீ சும்மா தானே சொல்ற, சும்மா தான் சொல்ல, உண்மையை தான் சொல்றேன். நீங்க மட்டும் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியே தள்ளி பட்டுக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. பேசாம படுத்துக்கிறாரு மயில் வாகனம். அப்படி மெதுவா பேசிட்டு இருக்காரு செம்ம கடுப்புல. அம்மா புருஷனை மதிச்சாதானே புள்ள புருஷனை மதிக்கும், மாமா நீ கிரேட் மாமா அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி படுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் காலையில ஆகுது. பரமேஸ்வரி பாட்டி கார்த்திக்கு கால் பண்றாங்க. பாட்டி சொல்லுங்க பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் பாராண்டி, நீ நல்லா இருக்கியாப்பா? அங்க என் மகன், என் மருமக, என் பேத்திக எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க பாட்டி. என்ன பாட்டி, என்ன விஷயம் கால் பண்ணீங்க? இல்ல தம்பி, உன்னால உன்னோட தயவால எப்படியோ என் பேத்திகளை எல்லாத்தையும் பார்த்துட்டேன். பொங்கல் பண்டிகை வேற வருது, அவங்க கூட பொங்கலை கொண்டாடணும்னு ஆசையா இருக்குதுப்பா. நீ ஏன் என் பேத்திகளை கூட்டிட்டு வர்றியா? பாட்டி என்ன பாட்டி பேசிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன ஒரு சூழ்நிலை இருக்கு, இந்த சுச்சுவேஷன்லாம் கூட்டிட்டு வர முடியுமா? அததான் ரேவதியோட கல்யாணம் முடிஞ்சதுன்னா மாமாவை உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறேன் உங்களை பாக்குறதுக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல அத்தை. அப்ப வேணா பாத்துக்கலாம் பாட்டி. நான் எப்படியும் மாமாவை கூப்பிட்டுட்டு அங்க வருவேன்ல, அப்போ உங்க பேத்திகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு யோசனை பண்றாங்க பாட்டியும். சரிப்பா, இப்போ நான் பொங்கலுக்கு துணி எடுத்து வச்சிருக்கேன், அதனாச்சு அவங்க கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி பாட்டி, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். சரி சரி பாட்டி, இங்க யாராச்சும் வந்துட போறாங்க, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு கார்த்திக். அடுத்தது சாமுண்டேஸ்வரி காமிக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே இருக்காங்க, ஆனா அங்க ராஜா மட்டும் காணா. எங்க மாப்பிள, உங்க மாமாவை காணோம் அப்படின்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி. அதுக்கு என்னத்த, நீங்க தானே கம்பெனில இருக்க எல்லாத்துக்குமே போனஸ் கொடுக்க சொன்னீங்க, மில்லில் இருக்கவங்களுக்கு போனஸ் கொடுக்க சொன்னீங்கல்ல, அதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா, அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் பொங்கலை நம்ம சிறப்பா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி. ஆமாத்த, இதுதான் நம்ம தமிழரோட விழா, இதை நம்ம சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லும் போதே துர்கா சொல்றாங்க, மாமா இதுல ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான அம்சம் இருக்கு. என்ன துர்கா, உங்களோட பிறந்த நாளும் இதுல வரப்போகுதுல அப்படின்னு சொல்றாங்க. நக்கலா சொல்லிட்டு இருக்காங்க. மாட்டு பொங்கல் வருதுல, அதை பத்தி சொல்றாங்க. மயிலு சொல்றாரு, ஏன் வெண்பொங்கல் இதுதான் குழந்தைய குசுமுங்கிறதா அப்படிங்கும் போதே அவ சொல்றது கரெக்ட் தானுங்க, அவன் என்ன தப்பா சொல்லிட்டா அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இங்க வெண்பொங்கல் இப்படி சொன்னா சாம்பார் சாதமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது, நம்மள கலாய்க்கிறது இவங்க வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கார்த்திக் வந்து நிக்கிறாரு. கார்த்திக் நம்ம சந்திரகலாவை அப்படி பாக்குறாரு. சந்திரகலாவும் கார்த்திக்க பாக்குறாங்க. கார்த்திக்க பார்த்துட்டு மயில கேக்குறாரு, என்ன சிலம்பம் ரொம்ப நேரம் தூங்கிட்டு போல இருக்கு, இப்பதான் எழுந்திருச்சு வர்ற அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நைட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன், ஃபேமிலி படம், அதுதான் கொஞ்சம் எழுந்திருக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாடுறா, ஃபேமிலி ஸ்டோரியா, சொல்லுப்பா, அதை நானும் கேக்குறேன் அப்படின்னு அவரும் வேணும்னே மயிலும் கேக்குறாரு. விஜய் நான் சொன்ன குட்டி ஸ்டோரி மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிக்கிறாரு கார்த்திக். அது அக்கா தங்கச்சியோட கதை. ஓ அடே, அப்படியா? எது நம்ம அத்தை சின்ன மாமியார் மாதிரி அக்கா தங்கச்சி ஸ்டோரியா? அப்படியும் வச்சுக்கலாம். ஆனா நான் பார்த்த படத்துல தங்கச்சி அக்காக்கே துரோகம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் போதே தூக்கி வாரி பொழுது சந்திரகலாக்கு நம்ம செய்யற தப்பு அவன் கண்டுபிடிச்சிட்டானா இல்ல கலச விஷயத்த கண்டுபிடிச்சிட்டானான்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அடப்பாவே, அப்படியாப்பா? எப்ப சிலம்பம், அப்படி என்ன தங்கச்சி அக்காவுக்கு துரோகம் பண்ணுச்சு? அதுமையிலே ஒரே வீட்டுல இருந்துகிட்டே அக்கா தங்கச்சி இருந்துகிட்டே தங்கச்சி அக்காவுக்கு துரோகம் பண்ணுது, அவங்க அக்காவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு மயிலு அப்படின்னு சொல்லும் போது அப்படி சந்திரகலா ஓர கண்ணுல பாக்குறாரு. மயில் வாகனம், இங்க வர சிலம்பம், அது மாதிரி ஆளுகளை சும்மாவே விடக்கூடாது, அவங்க அக்காவே போட்டு தள்ளணும்னு நினைக்கிற தங்கச்சிய சும்மாவே விடக்கூடாது, அவெல்லாம் அப்படி ஆயிடுவா இப்படி ஆயிடுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்காங்க சந்திரகலா. சந்திராக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அக்கா சும்மா இருக்க சொல்லுக்கா, என்னையவே அவன் குத்தி குத்தி காமிச்சு பேசிட்டு இருக்கிறான். மேடம், நான் படத்துல பார்த்த கதையை சொன்னேன் மேடம், நீங்க எதுக்கு உங்களவே பேசுறதா நீங்க நினைச்சுக்கிறீங்க? சந்திரா, அவன் கதை தானே சொல்லிட்டு இருந்தான். சந்திரா, டிரைவர் தான் பார்த்த படத்தை பத்தி சொல்றான், நீயே தேவையில்லாம ஆவேசப்படுற சந்திரா அப்படின்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி. அதுக்கு அக்கா, இல்லக்கா இவன் போட்டி வச்சு பேசுற மாதிரியே இருக்குக்கா. சாமுண்டேஸ்வரி, நீ ஏன் தங்கச்சி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எனக்காக கட்டின புருஷன் சிவனாண்டியவே விட்டுட்டு என் பக்கம் வந்து நிக்கிற, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன்னை போய் நான் சந்தேகப்படுவேனா? நீ எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்க, யாராவது நீ துரோகம் எனக்கு பண்றேன்னு சொன்னா நான் நம்புவேனா? இந்த வீட்டுக்காகவும் குடும்பத்துக்காகவும் என்னென்ன பண்ணிட்டு இருக்க நீ, உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கார்த்திக் எப்படிடா இவங்களை நம்ப வைக்கிறது, ஃபர்ஸ்ட் சரியான ஒரு சாலிடான எவிடன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசனை பண்றாரு கார்த்திக். இதுல வேற கடவுளே வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி. உடனே அவங்க அக்கா கிட்ட போறாங்க. சந்திரகலா, அக்கா இது போதும்க்கா, என்ன நீ நம்புற
அடிப்படையில அது போதும், நம்ம அக்கா தங்கச்சியோட பாசத்தை புரிஞ்சுக்கிறவங்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவை கட்டி புடிச்சுக்கிறாங்க. சந்திரகலா அப்படியே கார்த்திக்க பாக்குறாங்க. டேய் பாத்தையாடா, என் அக்கா என்ன முழுசா நம்புறாங்க, நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விடுறாங்க. கார்த்திகா அப்படி பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. மயிலுக்கு மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கு. ஐயோ, என்ன சின்ன மாமியார் ஓவரா நடிச்சு கொட்டுறாங்க, ஐயோ பாவம், அத்தை இது பூரா நம்புறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, சரி இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க, உங்களுக்கு தேவையான வேலைகளை பார்க்கலாம். டிரைவர் நீ ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சாமுண்டேஸ்வரி போறாங்க. மத்த கேர்ள்ஸ் எல்லாருமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் மயில் 2 பேர் நின்னுட்டு இருக்க இடத்துக்கு வர்றாங்க. பாத்தியா என் அக்காவ, நான் சொல்றதுதான் அவ கேப்பா, நீ என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லும் போதே, மயிலு ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்ல மறந்துட்டேன் நேத்து பார்த்த படத்துல. என்னப்பா நீ முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்ல மறந்துடுற, அப்பனா தானே கேக்குறவங்களுக்கு பீதியாகும், அதை சொன்னீங்கன்னா தானே. கரெக்ட் தான் மயிலு, நான் சொல்றேன் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு அந்த ஸ்டோரிய. அந்த படத்துல அக்கா தன்னோட தங்கச்சி தனக்காக தன் புருஷனவே விட்டுட்டு வர்றான்னு அக்கா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா அவங்க தங்கச்சி அவங்க அக்கா வீட்டுல இருந்துகிட்டு அவங்க அக்காக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு யாருக்கும் தெரியாம நைட் நேரத்துல தன்னோட புருஷனை போய் பார்த்துட்டு வர்றாங்க. கார்த்திக் அப்படின்னு சொல்லும் போது தூக்கி வாரி போடுது. என்னடா இவன் நம்ம பேசுனதை கேட்டுட்டானோ என்னமோன்னு பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க சந்திரகலா. மயில் சொல்றாரு, அட்டங்கொக்காளுக்கு தங்கச்சி அப்பேற்பட்ட தில்லாலங்கடியா அந்த பொண்ணு அப்படின்னு கேக்குறாரு மயிலு. ஆமா மயிலு, அப்படி ஒரு நம்பிக்கை துரோகியா, ஆனா அது தெரியாம அவங்க அக்கா குருட்டுத்தனமா பாசத்தை வச்சிட்டு இருக்காங்க தங்கச்சி மேல. அது மட்டும் இல்ல மயிலே, இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. அப்படி என்னப்பா ட்விஸ்ட், இந்த கதையில ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வந்துட்டு இருக்குது, சொல்லு சொல்லுவோம். மயிலே, அந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அந்த கதையோட நாயகன் போட்டோ எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே முடிஞ்சுதுடா கதை அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க சந்திரகலா. செம்ம செம்ம சிலமா அந்த ஹீரோ போட்டோவை கொண்டு போய் அக்கா காரி கிட்ட காமிச்சிட்டாங்களா, யாருக்கு தெரியும் மயிலு. கிளைமேக்ஸ்ல அந்த போட்டோவை கொண்டு போய் அக்கா கிட்ட காமிச்சாலும் காமிப்பாரு இந்த ஹீரோ. என்ன கிளம்போ இப்படி சொல்ற, ஆமா மயிலு நான் கிளைமேக்ஸ்குள்ள தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அதுக்கு மயில்வாகனம் சொல்றாரு, இப்பதான் வரணுமோ உனக்கு அந்த தூக்கம், எப்படி இருந்தாலும் அந்த ஹீரோ கொண்டு போய் அந்த போட்டோவா அக்கா கிட்ட காமிக்கதான் போறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஓரக்கண்ணுல சந்திரகலாவை பாக்குறாங்க. சந்திரகலா பீதியில இருக்கிறாங்க. இதுக்கு எந்த பதிலுமே சொல்லல சந்திரகலா. இவங்க 2 பேத்தையும் மறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும். சோ ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கிங்க, லைக்கையும் தட்டி விட்டுக்குங்க.